Hi friends, welcome to Cuisine Vino. இன்னைக்கு நம்ம ஸ்ரீலங்காவோட ஒரு ஃபேமஸ் ரெசிபியை நம்ம பார்க்க போறோம். அது என்னதுன்னு தெரியறதுக்கு முன்னாடி இந்த சேனலை புதுசா பார்க்குறவங்க இந்த வீடியோ கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நோட்டிஃபிகேஷனா உங்களுக்கு தவறாம வரும். நீங்க வந்து எல்லா வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பேர் வந்து பருத்தித்துறை வடை அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஸ்ரீலங்கால இலங்கை தமிழக மத்தியில ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி. நம்ம ஊர்ல தட்டு வடைன்னு சொல்லுவாங்க. மிளகு வடையும் கிட்டத்தட்ட ஓரளவு இதுக்கு ஒத்து போகும். இந்த ரெசிபி எப்படி செய்யறது என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். 1 கப் உளுந்துக்கு நல்லா உடச்ச உளுந்தாக இருந்தாலும் சரி, முழு உளுந்தாலும் சரி, நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கருப்பு உளுந்தாக இருந்தால் நல்லா தோலை நீக்கிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 5-6 காய்ஞ்ச மிளகா, அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை. இது வந்து நம்ம நுணுக்கிக்கணும். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. அப்புறம் வந்து இது வந்து மைதா மாவு. இது வந்து சாதா மைதா மாவு. இது வந்து அவிச்ச மைதா மாவு. ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா இந்த மைதா மாவு வந்து கோதுமைமா அப்படின்னு சொல்கிறாங்க. அது பச்சைமா அவிச்சமான்னு சொல்கிறாங்க. அவங்க எப்படி நம்ம பச்சரிசியை நம்ம அவிப்போமோ, ஸ்டீம் பண்ணி அவிப்போமோ ரெடியாக பார்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த கோதுமை மாவு வந்து மைதா மாவு வந்து இந்த மாதிரி அவிச்சு எடுத்து வச்சுக்கிறாங்க. உங்களுக்கு இந்த மைதா மாவு யூஸ் பண்ண பிடிக்கலன்னா நீங்கள் வந்து அரிசி மாவும் கோதுமை மாவும் இதே அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கோதுமை மாவை பச்சையாக எடுத்துக்கோங்க. அரிசி மாவை அவிச்சது நம்ம இடியாப்பத்துக்கு யூஸ் பண்ணுற மாவை நீங்கள் இதுமாதிரி எடுத்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் இந்த ஒரிஜினல் ரெசிபியை ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மைதா மாவை நல்லா ஒரு பாத்திரத்தில் போட்டு அது மேலே நல்லா ஒரு அலுமினியம் ஃபாயிலோ இல்லை ஒரு டவலோ வச்சு கவர் பண்ணிவிட்டு இட்லி தட்டில் வச்சு நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி உள்ளே போக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கட்டியாக இருக்கும், அதை உடச்சி விட்டு நல்லா சளிச்சிட்டு இதுக்கு யூஸ் பண்ணுங்கள். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிக்சியில் நம்ம இந்த மிளகாயும் இந்த கருவேப்பிலையும் வந்து நம்ம போட்டு எல்லாம் கொஞ்சம் பாதி உளுந்தை வந்து நம்ம கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கணும். மீதி உளுந்தை வந்து நம்ம முழுசாக அப்படியே போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இதை ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பட்டு இது வேணான்றது அப்படியே முழுசாக போடுறவங்களும் போடலாம். பட் இந்த மாதிரி போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ ஓரளவு கோர்ஸை சுற்றினதுக்கப்புறம் ஒரு 1-2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா அரைக்கிறதுக்கு. இப்போ இந்த மாதிரி நல்லா ஒரு கொரகொரப்பான டெக்ஸ்டரில் அரைச்சி வச்சுக்கணும். நீங்கள் வந்து அளவு மட்டும் கொஞ்சம் கரெக்டாக போடுங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன். 1 கப் உளுந்துக்கு 1/2 கப் நார்மல் சாதா மைதா மாவு, 1/2 கப் அவிச்ச மைதா மாவு. மைதா மாவு யூஸ் பண்ண விரும்பாதவங்க கோதுமை மாவை மைதா மாவுக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கோங்க. அவிச்ச மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் வந்து அவிச்ச அரிசி மாவு, பச்சரிசி மாவை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து இந்த பவுலில் மாற்றிட்டு இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கிற இந்த உளுந்தோட இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த 2 மிக்சரையும், அதாவது அரைச்ச உளுந்தோட முழு உளுந்தையும் போட்டாச்சு. இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பெருஞ்சீரகம் போட்டுக்கிறேன். இதில் வெங்காயமும் பச்சை மிளகாவும் நீங்கள் உங்கள் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம். பட் இதில் நான் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணிக்கணும். நீங்கள் வெங்காயம் சேர்க்காம இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். உடனே செஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதில் இப்போ நான் அவிச்ச மைதா மாவு சேர்க்குறேன். இதுக்கு வேறு நான் சொன்ன மாதிரி நீங்கள் அவிச்ச அரிசி மாவு, பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ மைதா மாவு, நார்மல் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பெசறிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா ஒரு மாவு பதத்துக்கு நீங்கள் பிணைஞ்சிக்கணும். இப்போ நான் அதை பிணைஞ்சிட்டு காட்டுறேன். இப்போ வந்து இது நல்லா நம்ம பெசரியாச்சு. கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு போட்டோன்னா கையில் பிசு பிசுன்னு இல்லாமல் இருக்கும். இதை நல்லா பெசரிட்டு நம்ம சின்ன சின்ன உருண்டையெல்லாம் வச்சுட்டு எப்படி சப்பாத்தி தேய்ப்போமோ அது மாதிரி சின்ன சின்னதாக, இல்லைன்னா தட்டைக்கு தட்டுவோமோ அது மாதிரி தட்டிட்டு நம்ம எண்ணெயில் பொறிச்சு செய்யலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேபிள் சர்ஃபேஸ் இருந்ததுன்னா இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதில் அந்த முழுசாக எல்லா மாவையுமே போட்டு நல்லா மெல்லிஸாக தேய்ச்சிட்டு அதில் ஒரு மூடி இந்த மாதிரி ஒரு மூடி வச்சு கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அது ஒரே சைஸில் இருக்கும், ஒரே தின்னஸில் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வசதியோ, அது இல்லைன்னா 2 பிளாஸ்டிக் ஷீட்டு போட்டு அதில் இந்த உருண்டைகளை வச்சு மேலே ஒரு டப்பா வச்சு இப்படி அழுத்தினீங்கன்னா ஒரே மாதிரி ஈவனாக வந்துடும். ஸோ உங்களுக்கு எது வசதிப்படுதோ அது மாதிரி பண்ணுங்க. ஆனால் கையில் ஹேண்டில் பண்ணும்போது, யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து கையில் வந்து எண்ணெயை தடவிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் இது எல்லாத்தையும் நல்லா வந்து நான் வந்து இதில் சமமாக வச்சு தேய்ச்சிட்டு இந்த மூடியால் கட் பண்ணிவிட்டு நான் வந்து ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு தட்டில் வச்சுட்டு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு மேடையில் செய்ய முடியல, இந்த மாதிரி பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணி இல்லை ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பெரிய உருண்டை மாவு வச்சுட்டு நல்லா வந்து மேலே ஒரு பட்டர் பேப்பர் போட்டு தேய்ச்சிட்டு இந்த மாதிரி மூடி வச்சு அச்சா கட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே எடுத்து டேரெக்டாகவே பொரிச்சிடலாம். இப்போ அந்த மாதிரி நான் ஒரு 4 போட்டுட்டு பொரிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன்.
ஒருவேளை உங்களுக்கு மாவு பதம் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்து நல்லா பிணைஞ்சி டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மற்ற அடுத்த பேட்சை போகிறீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா லோ டு மீடியம்குள்ளே வச்சு பொறுமையாக பொரிச்சு எடுங்க. ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கத்தை திருப்பி அப்படிங்க நல்ல மொறு மொறுன்னு வரும். நல்லா ஒரு கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் பொரிச்சு எடுங்க. நான் பொரிச்சு எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு போடும்போது ஒரு 7 to 8 minutes கிட்ட ஆகலாம். பட் செகண்ட் அடுத்தடுத்த பேட்ச் போடும்போது உங்களுக்கு 5 minutesக்குள்ளே மேக்ஸிமம் ஆகிடும். பட் லோ டு மீடியம்லேயே போங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல மொறுமொறுப்பு கலரும் கிடைக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பருத்துரை வடை ரெடி ஆகிடுச்சு. ஸோ நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் வெங்காயம் போடாமல் வச்சிங்கன்னா நீங்கள் வந்து இதை நிறைய நாள் ஸ்டோர் பண்ணி நம்ம ஊர் தட்டை மாதிரியே வச்சு சாப்பிட்லாம். வெங்காயம் போட்டிங்கன்னா சீக்கிரம் அது கெட்டு போய்டுன்றனால நான் வெங்காயம்லாம் போடாமல் பண்ணியிருக்கேன். இந்த இதில் வந்து மாவு பக்கம் ரொம்ப முக்கியம். மாவு மட்டும் நீங்கள் வந்து ரொம்ப தண்ணியாக பிணைஞ்சிட்டிங்கன்னா போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அது மட்டும் லைட்டாக தெளித்து நல்லா ட்ரையாக பிணைஞ்சிட்டு தட்டி அப்படியே எண்ணெயை தொட்டுட்டு தட்டி போடணும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இதை நான் வந்து ஒன்று உடச்சி காட்டுறேன். எவ்வளோ நல்லா க்ரன்ச்சியாக இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஏதோ ஒரு சஜஷன் எதுனாலும் நீங்கள் சொல்லுங்கள். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.